நல்ல ஹெல்த்தியான பிரியாணி டேஸ்ட்ல இந்த சாதம் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. ஒரு கப் அளவுக்கு பொடியா நறுக்குன தேங்காய், பூண்டு ஒரு 20 பல்லுக்கு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 5-6 துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய் காரத்துக்காக, ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம், 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரியாணி இலை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா முந்திரி நல்லா செவந்து வரணும். மீடியமான சைஸ் 2 வெங்காயம் எடுத்து நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், கூடவே 1/2 கப் அளவுக்கு பீன்ஸும் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு குண்டு குண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடுங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா தேங்காய் எல்லாம் சேர்த்த பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம். நான் இந்த கப்பால 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன், அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். மீடியமான தீயில வச்சு 2 விசில் விட்டாலே போதும். பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான்மா, நல்ல ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல வெஜிடபிள் புலாவ் ரெடி.